ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு vvkingsactivitysamayal. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரத்த பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோட ரத்தம் வாங்கியிருக்கிறேன். இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு உப்பு போட்டு தான் கொடுப்பாங்க ரத்தம் கெடாமல் இருக்கிறதுக்கு. நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. ரத்தத்தில் இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நல்லா நம்ம கரைச்சி விட்டுறலாம். அந்த உப்பும் ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நம்ம நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போது நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். பொரியலுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 3 பச்சை மிளகாய். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 5 மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல ரத்தம், அதையும் இதோட சேர்த்து ஊற்றிடலாம். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கிளறும் போது அதில் உள்ள ரத்தம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகி நல்லா கட்டியாக வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் கிளறி விடுங்க. அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கிளற அது செட்டாக அப்படி சேர்ந்து வந்துடும். இந்தளவுக்கு நல்லா கிளறியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை இதோட சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு திரளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.